Hello friends, நம்ம லாஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா சில பேர் இந்த மாதிரி டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அண்டர் செக்ஷன் 139(9) அப்படின்னு சொல்லிட்டு சில குவெரிஸ்லாம் வருது. ஸோ இந்த டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ் அப்படின்னா என்ன, இது எதனால வருது, இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், எவ்வளோ நாளுக்குள்ள பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ இந்த டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஃபெக்டிவ் அப்படின்னாலே நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அப்படிதான் அர்த்தம். ஸோ அப்போ என்ன மாதிரி ரீசன்ஸ்க்குலாம் இந்த டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ் வரும் அப்படின்றது ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 26 ASல ஒரு இன்கம் இருக்கு, ஒரு டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கு. ஸோ அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம கிளைம் பண்ணிட்டு இன்கம் லோவரா டிக்ளேர் பண்ணியிருந்தா வரலாம். பாயிண்ட் 2 என்ன அப்படின்னா, மிஸ்மேட்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களோட பேன் டேட்டா பேஸ்ல இருக்கிற நேம் நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வேற நேம் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க பேன்ல இருந்து ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரல இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அப்படின்னா அந்த மிஸ்மேட்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் நில்லுன்னு கொடுத்துருக்கோம், பட் ஆனா நம்ம டோட்டல் டேக்ஸ் பெய்டோ இல்லாட்டி இல்ல லயபிலிட்டியோ அரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வரலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஸ்கெட்யூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள நமக்கு இப்போ டெப்ரிசியேஷன் ஸ்கெட்யூல், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லாம், அதுல சேல் வேல்யூ, பர்ச்சேஸ் காஸ்ட், அந்த மாதிரி சில ஸ்கெட்யூல் எல்லாம் நீங்க ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருக்கீங்க டீடைல்ஸ் அப்படின்னா வரலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் நீங்க ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க. இன்கம் ஃப்ரம் பிஜிபிபி நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் நீங்க ஃபைல் பண்ணாம விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் அப்படின்றதுனால இப்ப நம்ம இன்கம் மிஸ் மேட்ச் 26 ASல இருக்கிற இன்கம் நீங்க ஃபைல் பண்ணனாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால உங்களுக்கு டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி ஆர் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜா வரும். மெயிலா வரலாம், மெசேஜா வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க நோட்டீஸ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு வந்திருக்கு உங்களுக்கு டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ், நீங்களே ஃபைல் பண்ணிருக்கீங்க இல்ல நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து கொடுத்துட்டு ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களே ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லைன்னா யூ கேன் ஆத்தரைஸ் எனி அதர் பர்சன் டு ரெஸ்பாண்ட் ஃபார் தி இன்கம் டேக்ஸ் அந்த டிஃபெக்டிவ் நோட்டீஸ்க்கு. ஸோ இது இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் இன்னிலேருந்து வித்தின் 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் நோட்டீஸ் நான் ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நம்ம எப்படி சப்மிட் பண்றது அப்படின்றது நான் இப்போ ஒரு சின்ன போட்டோஸ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களோட இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்ல பெண்டிங் ஆக்ஷன்ஸ் இ ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கும். பெண்டிங் ஆக்ஷனுக்குள்ள இ ப்ரொசீடிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இ ப்ரொசீடிங்ஸ்ல உங்களுக்கு வியூ நோட்டீசஸ் பக்கத்திலே காட்டும். இந்த வியூ நோட்டீசஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நோட்டீஸ் டேட் இன்னைக்கு ரிசீவ் பண்ணிருக்கீங்க, நோட்டீஸ் டேட் போட்டு உங்களுக்கு சப்மிட் ரெஸ்பான்ஸ் ஒன்று காட்டும். ஸோ நீங்க இந்த சப்மிட் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணணும். நீங்க சப்மிட் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு இருக்கு. அதாவது இதுல ரெண்டு விதமா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, அக்ரி நீங்க கொடுத்தீங்க, அதாவது நீங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்க அக்ரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரிவைஸ்டு ரிட்டர்ன் அப்லோட் பண்ணும். இன்கேஸ் நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல என்னோட இன்கம் தெரியாம நான் கம்மியா டிக்ளேர் பண்ணிட்டேன், ஸோ நீங்க கொடுத்த நோட்டீஸ் கரெக்ட் தான், நான் அக்ரி பண்றேன். ஸோ நான் அக்ரி பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ரிவைஸ்டு ரிட்டர்ன் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டு அதோட ஜேசன் ஃபைல நம்ம இந்த அக்ரி பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த ஜேசன் ஃபைல நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அது ரிவைஸ் ரிட்டர்ன் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி. இதுவே அவங்க கொடுத்த நோட்டீஸ் தப்பு, நான் பண்ணதுதான் கரெக்ட் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டிஸ்அக்ரின்னு கொடுத்துட்டு அதுக்கான ரீசனும் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா இதுல நீங்க ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணோம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அப்போ நீங்க ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா எந்த நோட்டீஸும் வராது. ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்க ரிட்டர்னை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துருது, நான் ரெஸ்பாண்டே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஒரிஜினல் ரிட்டர்ன் இன்வேலிட் ஆயிடும். அதாவது நான் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ரிட்டர்னே ஃபைல் பண்ணலன்னா உங்களுக்கு அதோட கான்சிக்வன்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வரும், பெனால்டி வரும், நீங்க ரீஃபண்ட் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் வராது உங்க அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தப்பறம் உங்களுக்கு தெரியுது நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி, அதாவது நான் தப்பா தான் பண்ணிருக்கேன்
அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்களே வாலண்டியரா ரிவைஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலாம். ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கு. இப்ப நான் இந்த ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணிட்டேன். இந்த சப்மிட் பண்ண ரெஸ்பான்ஸ் நான் தப்பா சப்மிட் பண்ணிட்டேன். அதை வித்ட்ரா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அதை வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட், அது ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் மாதிரி ஆயிடும். அது நம்ம ஃபர்தரா வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இனிமேல் நீங்க இந்த மாதிரி நோட்டீஸ் ரிசீவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பயப்பட வேண்டாம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன் நான் இப்ப சொன்ன மாதிரி அது ஈஸியா பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது நோட்டீஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப ரிவைஸ் ரிட்டனா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.